ஆவரம்பு ரசம் செய்முறை. முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல முழு சீரகம், முழு மிளகு, முழு மல்லி, காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து அதை சைடில் எடுத்து வச்சிடலாம். பிறகு ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. அந்த மண்சட்டி சூடானதுக்கு பிறகு எண்ணெயை விட்டுடலாம். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம கொரன்னு அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க. பிறகு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்து நல்லா அந்த மஞ்சப்பொடியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரும் பொழுது வேக வைத்திருக்கிற கொள்ளுவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதோட ஆவரமும் சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்பொழுது புளித்தண்ணி கரைசலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கடைசியில் நம்ம மல்லி இலையை சேர்த்துலாம். இப்போ சூப்பரான ஒரு சுவையான ஆவரம்பு ரசம் தயார்.